ஹாய் கைஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். எல்லாத்துக்கும் ரெண்டுக்கும் சென்டராக இருக்குது. 11 மணி ஆயிடுச்சு, ஷார்ப்பாக 11 மணி. ஆனால் இன்றைக்கி நான் திருப்பூரில் தான் ஓட்டுறேன். மணி கரெக்டாக 11 ஆச்சு. 11 போகுது, அது போட்டுடுறேன். இன்றைக்கி திருப்பூரில் ஓட்டுறேன். இன்றைக்கி எவ்வளோ ஓடுதுன்றது ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 3 மணி வரைக்கும் ஓட்டுறேன். நைட்டு 11 மணிக்கு போட்டேன். ஹலோ கேட்குது. செல்ஃபி கேட்குது கைஸ், ஒரே நிமிஷம் செல்ஃபி எடுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆன்லைன் போட்டனால செல்ஃபி கேட்குது. செல்ஃபி எடுத்து ஆன்லைன் போட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னா, திருப்பூரில் 32 ஆர்டர் பார்த்தோம்னா 430 ரூபா இன்சென்டிவ். அது போக பார்த்திங்கன்னா 32 ஆர்டர் பார்த்தா 430 ரூபா. அது போக நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருந்தோம்னா 90 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் 3 ஆர்டர் பார்க்கணும். அதுக்குள்ளே ஒரு ஆர்டர் கூட ரிஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நைட்டு 3 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் 2 ஆர்டர் பார்த்துருந்தா போதும். ஒரு ஆர்டர் கூட ரிஜெக்ட் பண்ணாமல் இருந்தால் அதில் 140 ரூபா தருவாங்க. போதும், நம்ம 12 to 3 மட்டும் ஓட்டினா போதும். அதெல்லாம் 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டேன். இது போக இன்றைக்கி சர்ஜ் இருக்குது. 40% ஆஃபர் இருந்தது, சர்ஜ் வந்துருந்தது. பாப்பா எவ்வளோ வருது என்னதுங்கிறது ஃபுல்லாக 0 பண்ணிடுறேன். 18,375 இப்போ வரைக்கும் ஓடி இருக்குது. 0 பண்ணிட்டேன். ஓகே, ஓகே கைஸ், சரி நான் அப்படியே ஆர்டர் எடுக்கிற மற்ற அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே வித் மீ. அப்புறம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ. கோயம்புத்தூர்லேயும் சரி திருப்பூர்லேயும் சரி நான் ஸ்விக்கி ஓட்டி ஒரு மாதமே ஆக போதுங்க. அதனால் என்னமோ தெரியல, இன்றைக்கி சர்ஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. 100 ரூபாய்க்கு பார்த்தா மினிமம் 25 ரூபா, 100 ரூபாய்க்கு பார்த்தா கிடைக்கும். இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, ஸ்விக்கி நண்பர். அது போக நல்லூர்லேயே ஒருத்தர் நின்றுருந்தார். வண்டிக்கு செயின் ஸ்ப்ரே, ஸ்ப்ரே வேறு அடிக்கணும். இப்போ போயிட்டுருக்கேன். இந்த ஸ்ப்ரே தாங்க வாங்கினேன், 180 ரூபா. கீழே வந்துச்சு. க்ளீன் பண்ணிட்டு தான் அடிக்கணும். கொஞ்சம் வாட்டர் வாஷ் விடணும். ஆல்ரெடி ரொம்ப கஜராவாட்டு கிடக்குது. சரி, லைட்டாக அடிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணி அடிச்சுக்கணும். போதும் கைஸ். இதுக்குள்ளே ஆர்டர் வேறு அடிச்சிருச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் 6 கிலோமீட்டருக்கு 44 ரூபா தராங்க. அக்செப்ட் பண்ணியாச்சு. டோன்ட் டிலே பிக்கப், ஆர்டர் பிக்கப்னு போட்டிருக்கீங்க. சரி போகணும், போய் பார்ப்பேன். சரி கைஸ், இப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போய் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட பே அவுட்டும் நான் நைட்டு அப்படியே ஆட் பண்ணுறேன். அவங்களும் இந்த டயத்துக்கு எவ்வளோ ஓட்டியிருக்காங்கன்னு ஸ்விக்கியில். அதுக்கப்புறம் நான் ஏன் போகலன்னா, எனக்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஓட்டாதனால ஆஃபர் இருந்ததுனால சரி ஓகே ஓட்டி பார்க்கலான்னு சொல்லி ஓட்டிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் போயிட்டு வர மற்ற செலவெல்லாம் இருக்கு இல்லைங்க. பஸ்ஸுக்கே 30 ரூபா போகிறக்கு, வரக்கு 30 ரூபா, 60 ரூபா பஸ்ஸுக்கு ஆகும். வண்டி டோக்கன் இருக்குது. வண்டி டோக்கனுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா வாங்குறாங்க. 24 மணி நேரத்துக்கு. 12 மணி நேரத்துக்கு 60 ரூபா வாங்குறாங்க. ரூம் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கோயம்புத்தூர். ரூம் பார்க்காம நம்ம போயிட்டு வர மாதிரி தான் அலைச்சல். அப்புறம் அடுத்த நாள் லீவ் போட வேண்டியது மாதிரி வருது. அப்புறம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா பேசாமல் இப்படியே ஓட்டிக்கலான்னு தான் தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் இங்கே ஓட்டும் போது மேக்ஸிமம் செல்லுங்க இதுலேயே நான் வைக்க மாட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா நமக்கு எல்லா ரூட்டும் எல்லாமே அத்துப்படி.
அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம டக்கு டக்குன்னு போய்க்கலாம். ஆனால் கோயம்புத்தூர்னா அந்த இடத்த விட்டு செல் எடுக்க முடியாது, கடைக்கே மேப் பார்த்து தான் போகணும், அந்த லெவலில் இருக்கும். கடைக்கு வந்தாச்சு, ரீச் கொடுத்துட்டேன். மறுபடியும் செல்ஃபியா, கடவுளை எத்தனை விட கழட்டி மாட்டுறது. ஒரே நிமிஷம், ஆர்டர் ரெடி வந்துருச்சுங்க. பெல் அடி க்ளோஸ் பண்ணி நாட்டு போட்டு விட்டுருவோம். ஒரு ரெடி ஆகணும். சிக்கன் மிக்ஸ் 4 பீஸ் அப்போ ரெடியாக தான் இருக்கும். இங்கே 430 ரூபா தான் திருப்பூரில் இன்சென்டிவ் தராங்க. ஆனால் கோயம்புத்தூரில் 1300 வரைக்கும் தராங்க. ஆனால் 1300 கொடுக்குறாங்க. நம்ம மற்ற செலவு நமக்கு இருக்குது இல்லை, அதை இது பண்ணோம்னா நம்ம அதை ஏற்றுக்கிற அளவுக்கு இருந்தோம்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டு. வாங்கியாச்சு. சிஓடி 550 ரூபா. செல்லுன்னு போட்டிருக்கு, செல்லத்துறைத்த செல்லுன்னு போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கே போட்டிருக்கேன் அட்ரஸ்ஸு. ஓகே, அவ்வளோ பார்த்தீங்களா, மைண்ட்லேயே பார்த்துக்கலாம் மேப்பை. செல்லை கையில் எடுக்க வேண்டியதே இல்லை. பூச்சாக்காடு போயிட்டு கேவிஆர் நகர் ஜாயின் பண்ணும்போது நம்ம செல் எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரம் செல்லு எடுக்க வேண்டியது இல்லைங்களா, இதுதான். ஓட்டுனா பிரச்சனை இல்லை. நிறையா ப்ளஸ் இருக்குது, நிறையா மைனஸ் இருக்குது. எல்லாமே நான் அப்படியே சொல்கிறேன் ஒன் பை ஒன்னா. அங்கே கோயம்புத்தூர்ல வந்து ரிட்டன் பெயின் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு லொக்கேஷன் போயிட்டோம்னா திருப்பி உள்ளே வர்றதுக்காக நமக்கு ரிட்டன் பெயின் சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பூரில் அதெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ ஜொமேட்டோவில் இப்போ தான் திருப்பூரில் கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படியே ஸ்விக்கிக்கும் கொண்டு வருவாங்கன்னு நம்புவோம். ஐநூறுரூவா ஃபஸ்ட் ஸ்டார்ட் 500 சிஓடியோட போட்டிருக்காங்க. ஜிபே பண்ணுறாங்களா இல்லை சேஞ்சான்னு தெரியல. போனதுக்கப்புறம் ஜிபேம்பாங்க, அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. நேற்று வேறு 29 நிமிஷத்துக்கு பெருசாக வீடியோ லென்த்தாக போட்டு வச்சுட்டேன். வழியில் எல்லாத்தையும் கட் பண்ண ரெக்கார்ட் பண்ணனால அப்படியே நம்ம மறுபடியும் எடிட்டிங்லாம் பண்ண தேவையில்லை, அப்படியே போஸ்ட் பண்ணிடலாமேன்னு செலக்ட் மட்டும் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணி விட்டேன். அப்புறம் இங்கே திருப்பூரில் போர்ட்டர் இருக்குது, ரேபிட்டோ இருக்குது. ரேபிட்டோவில் எனக்கு ஐடி இருக்குது, ஆனால் அது வரைக்கும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணது என்னென்னு தெரியல. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. வண்டியில் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறக்கே பிடிக்க மாட்டேங்குது, இன்னும் தெரில. இந்த பக்கம் டிராஃபிக் இருக்கான்னு தெரியல, இல்லை நேராக போயிடலாம். ஏன் வீதி இத்தனை நாள் ஆச்சு இந்த பக்கம்லாம் ஓட்டி இருக்கேன். இன்னைக்கு ஒரு 2500 2400 ஓட்டினேன்னா நாளைக்கும் ஓட்டுவேன். 2 ரூபாய்க்குள்ளே வந்துருச்சுன்னா நாளைக்கு டவுட்டு தான், என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஒரு நம்ம ஊரில் ஓட்டினா நம்ம ஊருன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, அங்கெல்லாம் அது இருக்க மாட்டேங்குது. ஆனால் ஃப்ளைஓவர்லாம் இருக்குது, ஃப்ளைஓவர்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வெயிலே இல்லாமல் போய்க்கலாம். நிறைய டைம் அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இந்த மவுண்ட் வேறு ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, இளநீ வேற கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கள் ஏரியா சைடெல்லாம் விஜயபுரத்தில் இல்லை, நல்லூரில் இல்லை, முத்தாம்பாளையத்தில் இல்லை, இந்த பக்கம் லைன்லேயே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன பூரா குறும்பையாக இருக்கும், ஒரு டேஸ்டே இருக்காது. பருந்தா பழுகு
என்னத்தையும் தூக்க போகுது என்ன இருக்குது நேரம் 1 மணி நேரம். ஆமாம் இது எடுத்துருந்தாங்க திருப்பியும் போட்டாங்க. அதுதான் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரே உள்ள வெளியவே இருக்குது. வைக்கிறாங்க எடுக்கிறாங்க. ஐயா இங்கே வராதீங்க. இந்த இவ்வளோ நேரமெல்லாம் அங்கே மேப் பார்க்காம என்னால் ஓட்டவே முடியாது. இன்னும் எத்தனை தடவை மேப் பார்த்துருக்கேன். எங்கன்னு வர எப்படி தான் போவேன். அதனால நம்ம கொஞ்சம் தைரியமாக போகலாம். இந்த மாதிரி ஓட்டும் நம்ம அந்த மாதிரி 1 நாள் போகும்போது நமக்கு இப்படி தானே வருவாங்க. பஸ் இங்கே நிற்கிது வரணும். ஒரே எங்கே போகிறீங்க உள்ளே கொண்டாந்து விட்டுருவாங்களான்ருக்கு. ஃபோன் பேசிட்டே போகிறாரு. அருமை. நான் உங்கள் கூட பேசிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு எங்கே வீடியோ எடுத்து போடணும்னு சொல்லுங்கள். கோயம்புத்தூர் வீடியோ நிறையா வேணுமா, திருப்பூர் வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். 110 பேர் இருக்கீங்க. 110 பேர் அந்த ஏர்னிங்ஸ் பார்க்கணும், ஒரு வந்து ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களால் முடியாது. அந்த மாதிரி எங்கே பேஅவுட் வேணும்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க. எல்லாத்துட்டையும் கேட்டால் எல்லாம் பேஅவுட் போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம். ஓ இங்கிட்டும் பாருங்க, அங்கிட்டே பார்த்து வதிக்கார நான் வரலாமா? பிளைண்ட் ஸ்பாட். அருமையான சாங். இடுப்புள்ள மடிப்புள்ள டிவிக்கு. ஓகே கைஸ், இதுக்கு மேலே எனக்கு வழி தெரியாது. கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இன்னுமே போனால் வேண்டாம். அது இதில் விட்டு கரெக்ட் பண்ண சொல்லிச்சுங்க. ஐயோ 900 மீட்டர் இன்னும் போகணுமா நேரம்? அப்படியே கரெக்டாக இருக்கா? இப்போ சர்ச்சவே காணமே, வெறும் 47 ரூபா ஆர்டர் மட்டும் தான் வந்திருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்குறீங்களா தெரியல. ஆனால் 47 ரூபா தான் வந்துச்சு இப்போ இந்த ஆர்டருக்கு. என்ன கணக்குன்னா, இப்போ 11 to 3 வரைக்கும் நான் ஆன்லைனில் இருந்தேன்னா 12 to 3 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 12 to 3 டைமிங்கில் இருக்கிற ஆர்டருக்கு மட்டும்தான் எனக்கு சர்ஜ் கிடைக்கும். அதாவது 100க்கு 35%. 100க்கு 100 ரூபாய்க்கு வரட்டா 35 ரூபா தரேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 25 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே தர மாட்டாங்க. வாங்க வாங்க வெயிட் பண்ணுற வேலையில். பார்த்துட்டேன். செகண்ட் ஆர்டர் ஒன்று வந்துச்சு, மல்டி ஆர்டராக வந்துச்சு. 2 ஆர்டரையும் கொடுத்தாச்சு. நானும் வந்துருக்கு 85 ரூபா, 20 ரூபா சர்ஜ் 10 கிலோமீட்டர். அடுத்த ஆர்டர் வருது. பார்பிக் நேஷன். என்ன பண்ணுறாங்க?
பாதி ரோட்டை காணும். கோவப்பட்ட திடீர்னு கோவப்பட்ட. இது ஒரு கொடுமை. நல்ல வேலை லெஃப்டில் போக போக செல்ஃபி கேட்கல. இருங்க செல்ஃபி எடுத்து ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருந்தேன். இப்போ தான் வீடியோ போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் பேர் வந்துக்குது. பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணல. சும்மா டெய்லி வீடியோஸ் மட்டும் போட்டுக்கிறேன் ரேண்டமா. நான் வருமா? வருவீங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு. தேங்க்யூ ஸோ மச். அதே தாங்க ஃபஸ்ட்டில் இருக்கு. ஆமாம். தேங்க்யூ. சேலஞ்சு போட்டிருந்தேன். இனி அடுத்து மறுபடியும் போடுவேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ முடியலங்க. லெஃப்ட் அமுத்தி பார்த்தா வரவே இல்லை. ஒரு லெஃப்ட் ஒர்க் ஆகலை. ஒரு லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஃப்ளோர்லேயே நிற்கிது. சரி அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 4-5-6 சப்ஸ்கிரைபர் ஏறிடுச்சு. ரொம்ப ஹாப்பி. எதுவும் கேட்கல. அவங்களா பார்த்தாங்க, அவங்களா விளாகரா ப்ரோ அப்படின்ட்டு ஆளாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அனைவருக்கும். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஸ்ரீ அழகப்பா பிரியாணியில் மல்டி 82 ரூபா 8 கிலோமீட்டருக்கு. ஓகே. இந்த கொடுமையெல்லாம் நடக்குங்க. பாருங்க, 2 ஆர்டரு எவ்வளோ கிலோமீட்டருக்கு? 4 கிலோமீட்டர் 30 ரூபா. ஒரு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கைஸ் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை 3:50 ஆச்சு. இப்போ வரைக்கும் 13 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி 641 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். கைஸ் மணி இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 ஆக போகுது. இப்போ வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கிறேன்னா 1086 ரூபா ஆர்டர் பே. இப்போ இந்த சர்ஜு மட்டும் இப்போ ஆட் ஆகிருக்கு 24 ரூபா. ரொம்ப மோசம். பூரா 20 ரூபா 40 ரூபா 20 ரூபா 37 ரூபா 30 ரூபா. மல்டி ஆர்டர் 30 ரூபா. இப்படி தான் அடிச்சிட்ருக்கு. பார்க்கலாம். அடுத்து 10 ரூபா ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. பெட்ரோல் வேறு லிங்க் ஆகிட்டே இருக்குது. பேசாமல் கோயம்புத்தூரே போயிடலான்னு தோணுது கைஸ். எனக்கு அங்கே ஓட்டிகிட்டு இங்கே ஓட்டினா ரொம்ப கம்மியாக தோணுது. போய் விட்டு இன்னும் இங்கே இருந்தால் நான் பேட்ரி வண்டி யூஸ் பண்ணி ஓட்டலாம். அதுக்கு தான் பார்ப்பேன். சரி மொத்தமாக ஓட்டி பார்ப்பேன். இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓடுதுன்னு சொல்லி கணக்கு பார்க்கலான்னு ஓட்டிகிட்ருக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் விலை வேறு 108 போயிடுச்சு. இன்றைக்கி எவ்வளோன்னு தெரியல. இனிமேல் தான் போய் பெட்ரோல் அடிக்கணும்.
ஃபஸ்ட்டெல்லாம் பெட்ரோல் அடிச்சோன்னா ஒரு எப்பவுமே ஃபுல் டேங்க் தான் அடிச்சிட்டு இருந்தேன். 800 கிடைப்பேன், 700 கிடைப்பேன், எல்லாம் ஃபுல் டேங்கே அடிச்சிருவேன். காடு கிடக்கிற வச்சு அடிக்கிறேன். பட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அளவளவாக அடிச்சுக்கிறது பெட்ரு. இப்போ நாளைக்கே குறைஞ்சதுனாலும் நமக்கு அது நம்ம மாட்டுக்கு அடித்து வச்சுட்ருக்கோம் பெட்ரோல். ஓலா அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு 2 ஃபுல் சார்ஜுக்கு நான் யூஸ் பண்ணால் கூட எனக்கு ஒரு 160-180 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிடுவேன் நான். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பெட்ரோல் எப்படி பார்த்தாலும் மிச்சம் தானே. அதுதான் யோசிக்கிறேன். அதனால தான் நான் போகல. சரி, அதுக்கு தான் இன்றைக்கி அப்படி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நாளைக்கு இப்போ 2500 2400 வந்துச்சுன்னா நான் நாளைக்கு இங்கே ஓட்டுவேன். இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியல. சரி, நான் அப்படியே உங்களுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ மணி எத்தனை ஆச்சு? 11:45 ஆச்சு. சரி, 10:45 ஆச்சு. இப்போவே டார்கெட் முடிச்சிட்டோம். 430 ரூபா எக்ஸ்ட்ரா ஏனாடு. ஆர்டர் பே மட்டும் 1500 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். 32 ஆர்டர் முடித்ததுக்கு பார்த்தீங்கன்னா 430 ரூபா வந்துடும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1900 சம்திங் ஓட்டியாச்சு. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், அப்படியே அப்டேட் பண்ணுறேன். பாய். கடைசி ஆர்டரு மல்டி ஆர்டராக வந்துச்சு. மணி 11:53 ஆயிடுச்சு. கடைசி ஆர்டரு ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. மல்டி ஆர்டர் வந்துச்சு, ஒரு ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஆர்டர் போயிட்டுருக்கேன். 3 மணி வரைக்கும் ஓட்டலான்னு பார்த்தேன், பட்டு முடியலை. வீட்டுக்கிட்டே விழுந்துருச்சு. விஜயபுரம் தான் என் வீடு, அந்த ஏரியா. டெலிவரி அங்கே தான் விழுந்திருக்கு, விஜயபுரம் தான் விழுந்திருக்கு. சரி, அப்படியே ரெஸ்ட்டை போடுவோம். அப்புறம் நாளைக்கு இது ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புறேன். இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் நடந்துச்சு. கஸ்டமர் வந்து லொக்கேஷன் மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் அவங்க வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணும்போது நான் என் நம்பரை சொன்னேன். அவங்க என் டிபியை பார்த்துட்டு முருகன் டிபி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் திருப்பதி சாமி தான் ஃபோட்டோ தான் வச்சுருந்தேன். அவங்க வேறு அவங்க அதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முருகன் டிபி இருக்கா தானுங்க, அதுக்கு அனுப்பிட்டுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கே அதில் ஒரு டவுட் வந்துருச்சு, முருகன் ஃபோட்டோ தான் நம்ம வச்சுருக்கோமா, திருப்பதி சாமி ஃபோட்டோ வச்சுருக்கோமா அப்படின்ட்டு. அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு முடிஞ்சு. இப்போ வரைக்கும் 241 ஓட்டியாச்சு. இப்போ இப்போ நான் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு மறுபடியும் நான் அடுத்த ஆர்டருக்கு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா கூட திருப்பி மங்களம் இல்லை பல்லட பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் எங்கேயாவது போட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி வர்றதுக்கு நமக்கு அது பெட்ரோல் காஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு தான். போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டோம்னா மறுபடியும் நாளைக்கு கூட வந்து ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 மணி வரைக்கும் இருந்தோம்னா ஒரு 90 ரூபா இன்சென்டிவ் தருவாங்க. அது போக ஒரு 3 ஆர்டருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 200 ரூபாய்க்கு ஓட்டிடலாம். குறைஞ்சது 200 ரூபாய்க்கு ஓட்டிடலாம். 3 ஆர்டருக்கு மேலேயும் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. 3 ஆர்டர் மட்டும் ஓட்டுற மாதிரி இருந்தால் 200 ரூபா குறைஞ்சது ஓட்டிடலாம். 300 ரூபா இன்னும் சேர்த்து கிடைக்கும். ஆனால் எங்கே டெலிவரி விழுதுன்னு தெரியாது. இப்போ எனக்கு இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இருக்கும் டெலிவரி. அதனால் பிரச்சனை இல்லை, அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டு. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓட்டினதை நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் என்னென்னா இப்போ அவங்கெல்லாம் 4 மணி 5 மணி வரைக்கும் ஓட்டுறாங்க காலையில். ஓட்டிகிட்டு இப்போ அடுத்த நாள் லீவ் போட்டுறாங்களா, அதனால் இப்போ அது அப்டேட் ஆகாது பேவிட்டு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போட்டு விட்டுறேன் அடுத்து. அதில் பார்த்தா ஒரு வேரியேஷன் தெரியும். இப்போ வரைக்குமே அவங்க 2500 2700 கிட்ட ஓட்டிட்டாங்க. 2700 ஓட்டிட்டாங்க. இப்படி ஒரு 3200 3300 அந்த ரேஞ்சில் ஓட்டிடுவாங்க இனி. காலையில் 4 மணி வரைக்கும் ஓட்டினாங்கன்னா. ஆனால் இப்போ என்னென்னா அவங்க அடுத்த நாள் லீவ் போட்டுறாங்க. அதுதான் என்ன கணக்கில் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இங்கேருந்து திருப்பூர்லேருந்து அங்கே போய் ஓட்டி ப்ளஸ்ஸு பெட்ரோல் அலவன்ஸ் இருக்குது, பஸ்ஸு எல்லாமே கனெக்ட் பண்ணால் கூட இன்னொரு நாள் நம்ம லீவ் போட வேண்டியதாக இருக்குது. எனக்கு அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. லீவ் போடாமல் அப்படியே கன்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ரூம் எடுத்து தங்கினாலும் பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்கும். மேன்சன்லாம் பார்த்தா 3600 3200க்கு இருக்குது.
பெர் ஹெட்டு. பாருங்க, விஜயபுரம் வந்து விட்டேன். மேப்பில் காட்டுற ரூட்டு கண்டிப்பாக ரோடு இருக்காது, சுற்றியே போய்க்கிறேன். நைட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. வேறு இந்த ரூட்டே இல்லை. ஃபஸ்ட்டு மேப்பு விஜயபுரம் வந்து விட்டேன். இதில் ரைட் எடுத்தால் எங்கள் வீடு. டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிட்டு. எனக்கு ஓட்டணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட்டு நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கா இல்லையா அதுவும் பார்க்கணும் இல்லைங்க. கடைசியாக ஒரு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் கொடுத்தேன், இட்லியே வரலங்கிறாங்க. 11 மணிக்கு எங்கே இட்லி கிடைக்குது, இட்லி வரலங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இட்லி ஆர்டர் பண்ணாங்க. சரி நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன். இன்னத்துக்கு எப்படி இட்லி ஆன் பண்ணாங்கன்னு எனக்கும் தெரில. மணி 12 ஆச்சு. சண்டே சர்ஜ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ தான் வருது நோட்டிஃபிகேஷன். இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் அப்படியே சொல்கிறேன் எவ்வளோ போட்டிருக்கேன், எவ்வளோ இன்சென்டிவ். கொடுத்துட்டு ஆஃப்லைன் மெயினாக போடணும். இது ஜொமேட்டோ மாதிரி கிடையாது, ஆர்டர் அடிச்சு போடுவாங்க. ஆஹா, டெலிவரி போட்டாச்சுங்க. டெலிவரி கொடுத்துட்டேன், ஆஃப்லைன் போடாமே கொடுத்துட்டேன். அப்புறம் டக்குன்னு ஆஃப்லைன் போட்டேன். லாகின் போனஸ் பார்த்தீங்களா 90 ரூபா. 3 ஆர்டர் பார்த்தா 90 ரூபா கிடைக்கும். வேண்டாம், கிளம்பலாம், போதும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1683 ரூபா ப்ளஸ் வந்து அந்த இன்சென்டிவ் ஆட் ஆகும் 430. $2083 ஓட்டியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 245 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கு. 245 டிவைட் 62, 4 லிட்டர். 4 × 108 மைனஸ் 432. 432 ரூபா பெட்ரோல் அடிச்சிருக்குது. கரெக்டாக 430 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. 432 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் அடிச்சிருக்கேன். 1653 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட். அவ்வளோதாங்க, ஆஃப்லைன் போட்டேன். இதுக்கு நான் முடியல. நினச்சா ஓட்டலாம், பட் வேண்டாம், போதும். முன்னாடி சொன்ன மாதிரி நான் இப்போ அவங்களோட பே அவுட்லாம் என்னென்னு இப்போ எனக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி இன்சென்டிவோடு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருப்பேன். சரிங்களா? நாளைக்கு வேறு ஜொமேட்டோவில் 860 ரூபா ஆஃபர் இருக்குது கோயம்புத்தூரில். 860. இங்கே ஓட்டினா 430 ரூபா. இது இருக்கும். ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்குது.
பயந்துட்டேன் நானே. இப்போ வாங்க. சவுண்டு அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. அப்புறம் பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம ஒன்று போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்னா இப்போ வந்து 2000 சம்திங்க்கு ஓட்டி 2100 சம்திங் ஓட்டி இருக்குது. அதில் 400 சில்லரா பெட்ரோலுக்கு போயிருக்கு. இது வந்து எப்பவுமே ஃபிக்ஸடு கிடையாது. இது 2600 2700 வரைக்கும் ஓட்டியிருக்கிறேன். ஆனால் அது அவ்வளோதான், அன்னன்னைக்கு என்னென்ன வருமோ அதுதான் வரும். அது எல்லா நாளும் ஒரே மாதிரி வராது, சில இப்படி கொண்டு வராது. ஒன்று ஆளுங்க அதிகமாக வந்திருப்பாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, சில நேரம் கஸ்டமர் ஆர்டரு போடுறது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃபர் இல்லாமல், ஆஃபர் இருந்தால் ஆர்டர் அதிகமாக வரும், ஆஃபர் இல்லைன்னா வராது. அவ்வளோதான். இப்போ 1600 இன்னைக்கு இது ப்ராஃபிட்டு. ஓகே, இப்போ வந்து காலையில் எத்தனை மணிக்கு 11 மணிக்கு ஆன் பண்ணேன். நைட்டு பார்த்தோன்னா 12 மணி ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? 11 to 11 12 மணி நேரம் ஆச்சு. 12 இதில் ஒரு 13 மணி நேரம். 13 மணி நேரம் ஓட்டினதில் 1600 1650 ப்ராஃபிட்டு. ஓகே, பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் போட்டுருங்க. மோர் வீடியோஸ்க்கு உள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாம். ஓகே, பாய். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. பாய்.